குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடியும் நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவலத்திற்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 3. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து இணைய விருப்பம் உள்ள மாணவர்கள் இணைச்சிக்கலாம். இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் போய் வியூ பண்ணி பார்க்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாகவும் தருவோம், ப்ளஸ் வீடியோவும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 டெஸ்ட் இதில் போட்டிருந்தோம். பட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 64 டெஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லத்தின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் தான் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னா ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ ஸ்டூடெண்ட்க்கு 1500, ஓல்ட் ஸ்டூடெண்ட்க்கு 1000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஷெடியூலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கான ஃபுல் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம தான் நம்மளால் படிக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்கோம் டெஸ்ட் பேட்ச். நம்ம கண்டினியூஸாக போய்ட்டே இருப்போம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்த முடியும் அப்படின்னா 2024, அதாவது போன வருஷத்தோடைய 2024 ஜனவரி மாதத்தோடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை போய் வியூ பண்ணி பார்க்கலாம்னா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் அதில் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். அதில் வந்து எல்லாத்தையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ண முடியாது. மேஜராக நீங்கள் மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், கட்டாயம் வந்து புரியும். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சீனாவினுடைய ஹோட்டன் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக 2 மாவட்டங்களை உருவாக்கும் அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா சீனா வெளியிட்டிருக்கு. அதில் லடாக் எல்லை பக்கத்தில் இருக்க அக்சாய்சின் பிராந்தியத்தில் இருக்கிற ஹியாங், ஹெகாங் ஆகிய மாவட்டங்களை உருவாக்க அந்த நாட்டில் ஆட்சி புரிந்து வரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கடுமையாக எதிர்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய எல்லையொட்டியுள்ள தனது ஆக்கிரமிப்பில் உள்ள திபெத் பகுதியில் பாயும் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ட்ரில்லியன் யுவான், அதாவது பார்த்திங்கன்னா 11 லட்சம் கோடி செலவில் உலகின் மிகப்பெரிய அணை வந்து பார்த்திங்கன்னா சீனா கட்ட இருக்கிறதா இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக கேட்டுருவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தரப்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், இவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். ஓகேங்களா? அடுத்து மாலத்தீவுடைய அதிபர் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முகமது மூயிஸ். இந்த மாதிரி அதிபர் பேர் தான் முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 48வது புத்தக கண்காட்சி. நம்ம நிறைய அகாடமியோட புக்ஸும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃபரில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலம் வந்து ஒரு அரங்கு அமைக்கப்பட்டு அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அரங்கு எண் 24 மற்றும் 25 வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாட புத்தகங்கள் கிடைக்குது. இதை நீங்கள் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அந்த அரங்குக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் அந்த நிறுவனத்துடைய அலுவலகம் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக பார்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் பார்சல் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்களே கொடுத்தாலும் சரி, பார்சல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பண்ணாலும் சரி, அவங்களே பேக் பண்ணியும் கொடுக்குறாங்க. விருப்பம் இருக்கவங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஜிபேலேயும் நம்ம பண்ணிக்க முடியும். சரிங்களா? கேஷ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் புத்தக அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மிஷின் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு புக்ஸ் வாங்க போகிறவங்க கேஷாக எடுத்துகிட்டு போங்க. கேஷ் கொடுத்து தான் வாங்க முடியும். 6லேருந்து 12வது வரைக்கும், 1லேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகமே அங்கே கிடைக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. புது எடிஷன் தான், ஃப்ரெஷ்ஷாகவே புக் கிடைக்குது. அரங்கு எண் 24 மற்றும் 25 கிடைக்குது. கேஷாக எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சளவு. ஆனால் வெளியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபேவும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அங்கேயே வந்து அவங்க பாக்ஸு எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க, அவங்களே பேக் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 93 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புக்ஸுக்கு வந்து என்ன வெயிட்டோ அந்த காஸ்ட் தான். ஓகேங்களா? இல்லைனா பாக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட பேக் பண்ணிக்கலாம்.
அடுத்தது ஜனவரி 13 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வந்து நடத்திருக்கிறாங்க. ஜனவரி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட இருக்கு. இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாரு. ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் இருக்க 18 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த சங்கமம் விழாலாம் பார்க்கணும் அப்படின்னா, இதில் தான் நம்ம நாட்டுடைய பாரம்பரிய விழாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டான்ஸு இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. இதை பார்த்திங்கன்னா நையாண்டி, மேளம், கரகாட்டம், காவடி ஆட்டம், புரவி ஆட்டம், இறை நடனம், தப்பாட்டம், துடும்பாட்டம், இந்த மாதிரி ஆட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிராமிய நடனங்கள். இதெல்லாம் இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டின் முதல் பேரவை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரவை கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்கிறார். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தினுடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் உரையாற்றுவது வழக்கம். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாக இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவார். இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆண்டின் முதல் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்துடைய ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் யார் உரையாற்றி தொடங்கி வைப்பா அப்படின்னா ஆளுநர் தான் தொடங்கி வைப்பார். அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1925. ஓகேங்களா. இதுதான் முக்கியமான கொஸ்டின். 1925 கம்யூனிஸ்ட் உங்கள் புக்லையும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு காண வேணும்னு பேசுகிறார். யார் அப்படின்னா முதல்வர். அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேன் சிங். ஓகேங்களா. மணிப்பூருடைய முதல்வர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேன் சிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. 2 சமூகத்தினர் மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மைதேயி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையே தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. இதை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் அந்த பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் வசிக்கிறாங்கன்னு கேட்கலாம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து பார்த்திங்கன்னா 1666 ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா திறந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளில் 633 முழு நேர நியாய விலை கடைகளும் 1033 பகுதி நேர நியாய விலை கடைகளும் மொத்தம் 1666 கடைகள் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் தொற்று வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு. சீனாவின் HMPV அப்படின்ற நோய் தொற்று வந்து பார்த்திங்கன்னா பரவி வருவதாக தகவல் வெளியிட்டிருக்கு. இந்தியாவில் பருவகாலையில் ஃப்ளூ காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கண்காணிச்சிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இப்போ இத்தனை நாள் மழையில் இருந்தோம். மழையிலேருந்து இப்போ குளிர்காலம், ஜனவரிலாம் குளிர்காலம். இந்த குளிர்காலத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில காய்ச்சல் வந்து நமக்கு ஏற்படும். அது வந்து ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. இது ஜென்ரலாக எல்லாருக்கும் வரதான். ஆனால் சீனாவில் பரவி இருக்கிற ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் HMPV அப்படின்றது வந்து சாதாரண சளியை ஏற்படுத்துறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. ஓகேங்களா. இதை பற்றி டீட்டெயில் மட்டும் இது இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். CTET உத்தேச விடை குறிப்பு நாளைக்குள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேபனை தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த CSET வந்து பார்த்திங்கன்னா அதாவது CBSE ஸ்கூலில் வந்து டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடத்தக்கூடிய எக்ஸாம். ஓகேங்களா. அதுக்கான ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய அதிகாரிகள் மீது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா CBIக்கு மாநில அரசோட அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. மாநில அரசு அதிகார வரம்பில் இருக்கும் பல்வேறு துறைகள் நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய அரசு அதிகாரிகள் மீது முதல் தகவல் அறிக்கை அதாவது FIR பதிவு செய்ய வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் முன் அனுமதி வந்து பார்த்திங்கன்னா CBI பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து மத்திய அரசு பணியாளராக இருப்பாங்க. அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுடைய அனுமதி பெற தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து சாபகர் துறைமுகம் முக்கியமான கொஸ்டின். இந்த சாபகர் துறைமுகம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஈரானில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணிகளை மேற்கொள்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஈரானில் உள்ள சாபகர் துறைமுகத்தில் கூட்டு மேம்பாடு, வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவு வளர்ச்சி, வேளாண்மை, பிற துறைகளில் ஒத்துழைப்பு ஆகிய குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆகிய இருதரப்பு விவகாரங்கள் குறித்து இந்தியாவும் ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா படிம எரிசக்தி வளம் கொண்ட ஈரானில் தெற்கு கடற்கரையில் வந்து சபகர் துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு மற்றும் வர்த்தக உறவு வளர்க்க இந்தியா மற்றும் ஈரான் இணைந்து மேம்படுத்தி வருது. இந்த துறையின் மேம்பாட்டுக்காக பணிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 10 ஆண்டுகளுக்கு மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் வந்து கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். சாபகர் துறைமுகம் எந்த நாட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. ஈரான் நாட்டில். அடுத்து எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு வரைவு விதிகளை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. எண்ம தரவு பாதுகாப்பு மசோதா வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் 14 மாதங்களுக்கு பிறகு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதிகளை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி தனிநபர் தரவுகளை எந்த ஒரு வடிவத்திலும் பயன்படுத்துவதாக இருந்தாலும் அந்த நபரின் வெளிப்படையான ஒப்புதல் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளோட தரவுகளை வாங்கணும் இல்லை அவர்களுடைய பெற்றோருடைய ஒப்புதல் வாங்க வேண்டும். இவ்வாறு சேகரிக்கப்படும் தகவல் வந்து பார்த்திங்கன்னா அப்போது குறிப்பிட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பின் வந்து பார்த்திங்கன்னா அவற்றை வந்து அழித்து விட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தரவுகளை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி முடிச்சோன்னா அதில் யூஸ் இல்லை அப்படின்னா அதை அழிச்சிடணும், ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விதிமீறலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 250 கோடி வரை அபராதம் விதிக்க முடியும். இந்த வரைவு விதிகள் வந்து பார்த்திங்கன்னா
மைக்கவ் அப்படின்ற வலைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கருத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்தால் பதிவு செய்யலாம். அடுத்து ரயில்வே குரூப் டி பணிகளுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா தளர்த்திருக்காங்க. லெவல் 1 குரூப் டி பணிகளுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து ரயில்வே வாரியம் வந்து தளர்ந்திருக்கு. அந்த வகையில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடிஐ டிப்ளமோ தேர்ச்சி அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கு சமமான படிப்பு அல்லது தேசிய தொழில் பயிற்சி கவுன்சில் வழங்கிய தேசிய தொழில் பயில் நிலை சான்றிதழ் இதில் எது ஒன்று வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 32,000 வேகன்சி விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 23ஆம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயில் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். இதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மணிப்பூர் ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா அஜய்குமார் பல்லா வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காரு. இவர் யார் அப்படின்னா 1984 அஸ்ஸாம் மாநிலம் மேகாலய பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து பார்த்திங்கன்னா இவர் பணியாற்றினார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் பதவி வகிச்சிருக்காரு. இந்த பதவியில் அதிக ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நீடிச்சது இவர் ஒருத்தர் தான். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூருடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மணிப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் ஸ்பெஷலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆளுநர் அதுக்காக தான் வராருன்னு இவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறனால இவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஒடிசா ஆளுநரும் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறாரு. ஹரி பாபு கம்பம்பட்டி. ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். அடுத்து போபால் ஆலை கழிவு, இது வந்து நம்ம டெய்லியும் பார்க்குறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. எப்போ இந்த விஷவாயு தாக்குச்சு அப்படின்னா 1984 தான் தாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் போபால் எங்கே வந்து யூனியன் கார்பைடு அப்படின்ற பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையிலிருந்து 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2, 3 ஆகிய தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்துன்னா மெத்தில் ஐசோசைனைட் அப்படின்ற விஷவாயு வந்து கசிஞ்சிருக்கு. இதில் 5479 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத பாதிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவேசி பாரதிய சம்மான் விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சார்பில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நிகழாண்டு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த அதை வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவேசி பாரதி திவாஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை தந்தார் இல்லையா, அந்த நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரவேசி பாரதி திவாஸ் டேவாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஒடிசாவில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் வரும் 8 முதல் 10ஆம் தேதி வரையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு 18வது பிரவேசி பாரதிய மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக வெற்றியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்குறாங்க. யார் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு வெளிநாட்டில் வசித்து அங்கே ஏதாவது சாதனை பண்ணியிருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு பிரிட்டன் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரான உஷா குமாரி பிரசார், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி. அடுத்து மருத்துவர் ஷர்மிளா ஃபோர்டு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சமூக சேவை செய்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் அஜய் ராணே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சமூக சேவை செய்யக்கூடியவர். மருத்துவர் மரியாலினி ஜோன் பெர்னாண்டஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கல்வி சம்பந்தமான துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. ஜெகநாதன் சேகர் அஸ்தானா வந்து பார்த்திங்கன்னா ருமேனியாவில் வணிகம் பண்ணுறவர். ஓகேங்களா? உள்ளிட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவின் ஹிந்துஸ்தானி சமாஜ் மற்றும் கயானாவில் இருக்கிற சரஸ்வதி வித்யா நிகேதன் ஆகிய 2 அமைப்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அடுத்து அமெரிக்க அதிபருடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜில். ஓகேங்களா? ஜில் பைடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 17 லட்சம் மதிப்பிலான வைரத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசாக வழங்கியிருக்காரு. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $20,000, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 17 லட்சம். அதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 7.5 கேரட் வந்து பார்த்திங்கன்னா வைரம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுவரை கொடுக்கப்பட்ட பரிசில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான விலை உயர்ந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிபர் மாளிகை வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெனிசுலாவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யறதுக்கு தகவல் கொடுத்தாங்கன்னு வந்து 86 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நாட்டு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க சார்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தொகை கொடுக்கறதுனால அது என்ன டீட்டெயில் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். வெனிசுலாவில் எதிர்க்கட்சி தலைவரான எட்டமுண்டோ கான்செஸஸை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்ய உதவியாக இருக்க அவரின் இருப்பிடம் குறித்து வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்தா $1 லட்சம், அதாவது சுமார் 86 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்டு அரசு தெரிவிச்சிருக்கு. கடந்த ஜூலை நடைபெற்ற தேர்தலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சு எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரதமராக இருந்திருக்காரு. அடுத்த முக்கியமான கொஷின் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சிடறேன், அதுக்கப்புறம் தகவல் சொல்கிறேன். சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மு க ஸ்டாலினை வெள்ளிக்கிழமை சந்தித்து
தமிழ்நாடு காவல் ஆணையத்தின் 2023-24ஆம் ஆண்டுக்கான பரிந்துரை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தின் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான அது வந்து சிடி செல்வம் அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா நம்ம 2023-24ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல்துறையில் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை டேட்டாலாம் எழுதி கொண்டு போய் கொடுக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5வது காவல் ஆணையத்தினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. சிடி செல்வம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணுவார். காவல்துறையில் சீர்திருத்தங்கள் என்னென்ன கொண்டு வரணும், இதெல்லாம் தேவை, இவ்வளோ வேக்கண்ட் இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரே ரெஃபர் பண்ணியிருப்பார். அடுத்து விஜயா வாசகர் வட்ட முத்துலிங்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்னா கல்யாண் ராமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க இருக்கிறாங்க. பல ஆண்டு தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழிபெயர்ப்பு பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வழங்கப்படுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அசோகமித்ரன், பூமணி, தேவி பாரதி, பெருமாள் முருகன் உள்ளிட்ட எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா 15 தமிழ் அதை வந்து புனைகள் படைப்புகளை ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். ஓகேங்களா. இதுதான் நம்ம பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆசிரியர்கள் தான். இவங்களுடைய நூல்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அவருக்காக இந்த விருது வழங்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி மூவிஸாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஆஃபிஷியலாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேஸ் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா 60 டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். பட் இது வரைக்கும் 64 டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போவோம். உங்களுக்கு வந்து டெஸ்ட் நாங்கள் குறைக்க மாட்டோம். ஓகேங்களா. எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு செய்வோம். நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க. இந்த 2025 நம்ம வேலை வாங்குறது உறுதி. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.